வணக்கம் மக்களே, இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்லி வீட்டை விட்டு போனதுனால மல்லியால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாபு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தரையில் கூட்டு உட்கார வச்சு அவளை கல்யாணம் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் மல்லி இருந்துக்குன்னு மல்லிக்கு தெரியவே இல்லை அவர் பண்ணுறது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் சொல்கிறாரு, உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்க, ஒழுங்காக ரெடியாகி ஒழுங்காக நில்லை அப்படின்ட்டு. அப்போ தான் மல்லி ரொம்ப ஷாக் ஆகிடுறா. எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான். ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறார். இது வரைக்கும் உன்னால் அசிங்கப்பட்டதே போதும், இதுக்கப்புறம்லாம் நான் அசிங்கப்பட விரும்பலை, உன்னால் நான் எவ்வளோ தெரியுமா அசிங்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நாகு சொல்கிற, இந்த மாதிரி தான் அசிங்கப்பட்டணும், எந்த மாதிரி எனக்கு புரியல அண்ணி அப்படின்னும் போது, இப்படி தான் நீ சென்னையில் போய் வேலை செஞ்சுன்னு ஒரு பையனை வச்சுன்னுக்கிற அப்படின்னு ஊருக்காரங்க அன்றைக்கி எவ்வளோ திட்டினாங்க தெரியுமா, நான் கூட உங்கள் அண்ணன் செத்துருவார், நாக்கை பிடிச்சின்னு செத்துருவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் எப்படியோ அந்த மனுஷன் அந்த மாதிரி வேலை பார்க்கல, என் தங்கச்சிக்காகவும் நம்ம பிள்ளைக்காகவும் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கு பெட்ரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அண்ணன் இப்படி தான் திட்டுவார், நம்ம சமாளிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாது, ஒரு சில டைமத்தில் என்னையும் அடிப்பார் அப்படின்னு நாகு சொல்கிறாங்க. யார் அண்ணி இதெல்லாம் சொன்னது, இதெல்லாம் எப்படி ஊருக்காரர்களுக்கு தெரியும், நான் சென்னையில் வேலை செய்யுது, சென்னையில் ஒருத்தர் வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி அண்ணி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும். போதுமொன்று தான் சொல்லிடுறாங்க அப்படின்னு. போதுமொன்று என்னன்னு சொல்கிறாங்க, ஓ அந்த பாட்டி தான் இந்த வேலையை பார்த்துச்சா, எவ்வளோதான் நானும் என்ன தான் நீ பண்ணுறது, என்ன வேலை பார்த்தாலும் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணினே இருக்காங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மல்லி இருந்துன்னு, சரி அண்ணி இனிமேல் அவங்கள பார்த்துக்கணும், அந்த வீட்டுக்கு எப்படியாவது போகணுன்ற மாதிரி முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரி வெண்பா ஞாபகம் ரொம்ப வந்துடுது, வெண்பாவை நான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அண்ணன் வந்துடுறாரு. என்ன பேசிட்டு இருக்க, என்ன தூங்காமல் என்ன வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தூங்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, ஒழுங்கு மரியாதை ரெடியாக இருக்கா அப்படின்னு. ஏங்க பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கீங்க, இப்போ என்ன அப்படின்னு நாகு கேட்குறா பாபுக்கிட்ட. உனக்கு என்ன, நீ இந்த வயசத்தில் தலையிடாதுன்னு பலாருன்னு ஒரு அரைஞ்சிட்றாரு. அரைஞ்ச உடனே நாகு அமைதியாயிடுறா. சரி பொண்ணு பார்க்க தானே வராங்க, கல்யாணமாக பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனசை தேத்திட்டு இருந்தாலும் எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணா, கல்யாணம் வேண்டான்னு ரொம்ப கெஞ்சுறா, அழுவுறா, கதறா, எதுவுமே சாப்பிடவும் மாட்டேங்கிறா, தூங்கவும் மாட்டேங்கிறா. அப்போக்கும் பாபு கொஞ்சம் கூட மனசே இறங்கல. எப்படியாவது மல்லியை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லேயே அவர் இருக்கார். சரி மல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி வெண்பாவாச்சு பார்க்க போயிடலாம், வெண்பாவை போய் பார்த்துட்டாவது வரலாம், நம்ம எப்படியும் நம்மளால் இந்த கஷ்டத்துலேருந்து மீள முடியுமா என்னன்னு தெரில, ஆனால் நான் போய் வெண்பாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வெண்பாவை பார்க்கலான்னு கிளம்பி போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த போதுமொன்று ரஞ்சு தான் வெண்பாவை பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அனுமதி மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தம், நீ அக்ரிமெண்ட்டில் வந்தவ தானே, அக்ரிமெண்ட்டில் வந்தவளுக்கு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போயிட்டுல, அதோடு நீ நின்றுக்கோ, சும்மா திரும்ப வர்ற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு ரஞ்சிதாவும் போதுமொன்று அவளை மிரட்டி விட்டுடுறாங்க. கல்யாணம் வேணான்னு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கிற, ஒரு பக்கம் என்னென்னா வெண்பாவை பார்க்க முடியலன்னு ஒரே கஷ்டத்தில் இருக்கிறா மல்லி. அவளை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உடனே அப்டேட் ஆகணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.